வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் டைம் சிக்னேச்சர் பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவிலையும் டைம் சிக்னேச்சர் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தது சிம்பிள் டைம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சர். இந்த காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சரில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது குவார்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே செமிப்ரீவ், மினிம், க்ராச்சர், இது மூணு தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குவார்ட்ஸ் பற்றி. குவார்ட்ஸ் ஒரு நோட் ஹெட் ஆட் பண்ணுறோம், ஒரு டெயில் ஆர் ஹூக் போட்டிருக்கோம். இது 2 நோட் போட்டிருக்கோம். இந்த குவார்ட்ஸ் இன்னொரு நேம் 8th நோட்னு சொல்கிறோம். 8th நோட். குவார்ட்ஸ் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது 8. இந்த மாதிரி 2 குவார்ட்ஸ் இடத்த நாம் மாற்றியே எழுதுவோம். இந்த மாதிரி இதுவும் சேம். இதுலேயும் 2 கவர்ஸாக இருக்குது, இதுலேயும் 2 கவர்ஸாக இருக்குது. புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் பீம் சொல்லுவோம். இது நோட் ஹெட்ஸ், இது ஸ்டெம், இது பீம். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் நோட் வேல்யூஸ் டேபிளில். ஆனால் புதுசாக ஒரு பீம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த பீம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, வெஸ்டர்ன் மியூசிக் பொதுவாகவே சைட் ரீடிங்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம இந்தியன் மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா எதை பண்ணாலும் புக் இல்லாமல் பண்ணால் பெருமை. பாடினாலும் சரி, வாசித்தாலும் வித்தவுட் நோட்டேஷன் வாசித்தோம்னாக்கா அது பெருமையாக சொல்லுவோம். அது மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக்கில் சைட் ரீடிங்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு மியூசிக் வாசிக்கணுமோ பாடணுமோ கொடுத்த உடனே அதை பார்த்து உடனே வாசிக்கிறதோ பாடுறதோ பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு தனி மரியாதை உண்டு. அப்படி சைட் ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்ததுன்னா இந்த பீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் எத்தனை கவர்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. இதில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8. ரெண்டுமே 8 கவர்ஸ் தான் இருக்கு. ஆனால் பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இதுவாக தான் இருக்கும். 4 + 4 8 ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அதை சைட் ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த பீம்ஸ். இந்த குவார்ட்ஸ் தான் டைம் சிக்னேச்சரில் பெரிய வித்தியாசத்தை காட்டப்படுது. சிம்பிள் டைம் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். 3 4 வச்சுக்கோங்க. இதில் க்ராச்சர் குவார்ட்ஸை டிவைட் பண்ணோம்னா 2 2 பிரிப்போம். இதே 3 4ல 6 குவார்ட்ஸ் தான் இருக்கு. இதுலேயும்
6 ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது. 1n 2n 3n. இங்கேயும் 6 ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது. 1 2 3 1 2 3. ஆனால் சிம்பிள் டைமில் இப்படி தான் பிரிக்கணும். இப்படி பிரிக்கக்கூடாது. குரூப்பிங்ஸ் 4 வந்துட்டாவே 2 4 8 16 இப்படி தான் குரூப்பிங் பண்ணணும். கீழே 4 வந்தால் இந்த மாதிரி 3 3ஆவோ அல்லது 5ஆவோ குரூப்பிங் பண்ணக்கூடாது. அப்படி 3 3ஆக குரூப்பிங் என்ன பண்ணுறோமோ அந்த குரூப்பிங் பேர் டைம் சிக்னேச்சர் தான் நம்ம காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சர்னு சொல்கிறோம். 2 2ஆக டிவைட் பண்ணோம்னா அது சிம்பிள் டைம் சொல்கிறோம். 3 3ஆக யூஸ் பண்ணோம்னா அதை காம்பவுண்ட் டைம் சொல்கிறோம். அப்போ நாம் இப்போது காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சர் பற்றி பார்க்கலாம். காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சர் இதில் என்னென்ன வரும்? 3 8 6 8 9 8 12 8 etc. சரி, கீழே 3 8 வந்தாலே நாம் காம்பவுண்ட் டைம் சிக்னேச்சர் சொல்கிறோம். இது எப்படி குரூப்பிங் பண்ண போகிறோம்? 3 8 பார்ப்போம். 3 8 3 8 means 3 squares in each bar. 3 8 means 3 squares. ஒரு பாரில் 3 squares இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த 3 squares எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் அல்லது இப்படியும் இருக்கலாம். இதுலேயும் 3 squares இருக்குது, இதுலேயும் 2 + 1 3 squares இருக்குது, இதுலேயும் 1 + 1 + 1 3 squares இருக்குது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பொதுவாக இது எவ்வளோ கவுண்ட் அப்படின்னு கேட்டோம்னா ஆல்ரெடி நம்ம டாட்டட் நோட்ஸில் பார்த்துருக்கோம். முன்னாடி என்ன நோட் வேல்யூ இருக்கோ அதில் பாதி வேல்யூ ஆட் ஆகுது. இப்போ இது 1 கவுண்ட் பக்கத்தில் புள்ளி வச்சோம்னா ½ கவுண்ட் ஆகிடுது. அப்போ 1 1/2 கவுண்ட் ஆகுதுங்க. ஆனால் இந்த 1 1/2 அக்கௌண்ட்ஸை 3 8ல் யூஸ் பண்ணக்கூடாது. கீழே 3ன்னு வந்துட்டாங்க, அதை நாம் ஸ்கொயர்ஸை தான் ட்ரீட் பண்ணணும். இது வந்து கான்செப்ட். இங்கே டைம் சிக்னேச்சர் 3 8ன்னு இருக்குது. அப்போ இது எவ்வளோ கவுண்ட்னாக்கா 2 ஸ்கொயர் பீட்ஸ். 2 + 1 3 ஸ்கொயர் பீட்ஸ். இங்கேயும் டாட்டட் கிராஸ் செக் இருக்குங்க. ஆக்சுவலாக 1 1/2 கவுண்ட்ஸ். அது சிம்பிள் டைமாக இருந்தால் 1 1/2 கவுண்ட் சொல்லிடலாங்க. இந்த இடத்துல நாம் 3 ஸ்கொயர் பீட்ஸ் பெட்டர். ஏன்னா நம்ம ஸ்கொயராக தான் மொத்த இதையுமே கால்குலேட் பண்ணணும். அடுத்து 6 8. 6 8 means 6 square beats in each bar. ஒரு பார்லையும் 6 ஸ்கொயர்ஸ் இருக்கணும், அல்லது ஒரு டாட்டட் கிராஸ் ஒரு 3 ஸ்கொயர்ஸ். டோட்டல் எப்படி பார்த்தாலும் 6 ஸ்கொயர் பீட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு பார்லையும் 6 ஸ்கொயர் பீட்ஸ். இந்த இடத்துல நம்ம குரூப்பிங் பண்ணும்போது 2 2ஆக பண்ணக்கூடாதுங்க. காம்பவுண்ட் டைம் அப்படி வந்தாலே 8 கீழே வந்துட்டாலே ஒரு 3 ஸ்கொயர்ஸ் வந்தனாக்கா அதை பீம் பண்ணிடலாம், ஃப்ளாகை எடுத்துடலாம். ஆக 2 4 3 4 4 4 சிம்பிள் டைமில் குரூப்பிங் பண்ணும்போது 2 2ஆக பிரிக்க போகிறோம். காம்பவுண்ட் டைம் 3 8 6 8 9 8 இதில் எல்லாமே 3 3ஆக குரூப்பிங் பண்ண போகிறோம். அடுத்து 9 8 பார்க்கலாம். Nine 8 means 9 squares in
each bar. barல 9 bars இருக்கும். அது எப்படி வேணா இருக்கலாம். டோட்டல் நமக்கு 9 bars வரும். 3 டாட்டட் பிராக்கெட் இருக்கலாம் அல்லது 9 bars இருக்கலாம். அடுத்து 12 12 means 12 bars in each bar. Flowers in each bar. உங்களை சொல்லுவோம். நம்ம இந்தியன் மியூசிக்கில் 6/8 12/8 நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நான் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா சாங்கில் 9/8 சாங்ஸ் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. அப்படி ஏதாவது நீங்கள் கேட்டிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது காம்பவுண்ட் டைம். முக்கியமாக சிம்பிள் டைமுக்கும் காம்பவுண்ட் டைம் வித்தியாசம். சிம்பிள் டைம் கர்வர்ஸ் குரூப்பிங் 2-2 இருக்கும். காம்பவுண்ட் டைம் கர்வர்ஸ் குரூப்பிங் 3-3 இருக்கும். நன்றி.